Hi friends, welcome to my SA Foundation platform. I am Mrs. Hema Jayakumar. So, இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு மலர் மருந்துகளை பத்தி பார்க்கலாம். பயம். பயம் அப்படின்னு சொல்லும்போது என்ன விஷயம்னே தெரியாது அவங்க வந்து பயப்பட ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி அவங்க பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி பீப்புள் என்ன மாதிரியான மலர் மருந்து எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் ஆஸ்பென். பயம் எதனாலன்னு தெரியாது அவங்களுக்கு. ஆனா பயமா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு இதனாலதான் ஒரு பயம் இருக்கு, எனக்கு ரிசல்ட் வருது அதனால பயமா இருக்கு, எனக்கு எக்ஸாம் இருக்கு அதனால ஒரு பயம், எனக்கு இன்டர்வியூ இருக்கு எனக்கு அதனால கொஞ்சம் பயமா இருக்கு. இந்த மாதிரி பயத்துக்கான காரணம் தெரிஞ்சு அவங்க வந்து பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னா அந்த பயத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு அவங்க வந்து மியூலஸ் அப்படின்ற மலர் மருந்து எடுத்துக்கலாம். எக்ஸ் வந்து அளவு கடந்தமான ஒரு பயம், எது எடுத்தாலும் பயம். எனக்கு அங்க போக பயமா இருக்கு, இங்க போக பயமா இருக்கு, இல்ல நான் போக மாட்டேன், இந்த இடத்துக்கு போக மாட்டேன், இருட்டுக்குள்ள போக மாட்டேன், இல்ல நான் இந்த ரூம்குள்ள போக மாட்டேன், இல்ல நான் இப்படி பேச மாட்டேன், பயமா இருக்கு, ஸ்டேஜ் ஏறினா எனக்கு பயமா இருக்கு, பயம் 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 எது இருந்தாலும் பயப்படுவாங்க. அப்படிப்பட்டவங்க வந்து அந்த பயத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு ராக் ரோஸ் அப்படின்ற மலர் மருந்து எடுத்துக்கலாம். வாழ்க்கை பத்தின ஒரு பயம் இருக்கும். என் லைஃப் என்ன ஆக போகுதுன்னே தெரியல, என் லைஃப் வந்து இப்படி போயிட்டு இருக்கு, என் வாழ்க்கை எப்படி மாறுமோ தெரியலையே, வாழ்க்கை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க, எனக்கு என்ன ஆகுமோ தெரியல, எனக்கு என்ன ஆகுமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான பர்சன்ஸ் வந்து மஸ்டர்ட் அப்படின்ற மலர் மருந்து எடுத்துக்கலாம். இந்த ஒரு மலர் மருந்துகள்லாம் நீங்க எடுக்க ஆரம்பிக்கும் போது பயம் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து நீங்க வெளியே வர ஆரம்பிப்பீங்க. இப்ப நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கன்சல்டேஷன் நீங்க என்னை கான்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் யூ கேன் கான்டாக்ட் மீ. தேங்க்யூ.